Shri Parashakti Vidyala CBSE Class 5th Subject Social Science. Everybody, good morning students. Welcome to 5th Standard Social Science Online Class. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து சோஷியல் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டிங்களா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். கையில் எல்லாரும் சோஷியல் புக், நோட், பாக்ஸ் எல்லோரும் எப்போவும் என்ன செய்யணும்? கையில் எடுத்துகிட்டு தான் வரணும். In the last class, we have studied to the lesson 10 natural disasters. இயற்கை பேரழிவுகளை பற்றி பார்த்தோம். பேஜ் நம்பர் 56. Please stand பேஜ் நம்பர் 56. Okay students, last two classes நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? Floats and droughts பற்றி படிச்சிருக்கிறோம். In this class, we studied to the earthquakes. பூமி அதிர்ச்சியை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எப்படி பூமி அதிர்ச்சிகள் நிலத்தில் ஏற்படுகிறது, அதை நாம் எப்படி கணக்கிட போகிறோம், அதனுடைய வழிமுறைகள், தடுப்பதற்கான வழிமுறைகள், அது வந்துடுச்சுன்னா நம்ம தற்காப்புக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Sudden movements under the earth's surface can cause shaking on the earth's surface. These shakings are called earthquakes. An earthquake can cause serious damage to life and property. பொதுவாக பூமி அதிர்ச்சி ஏற்படுதுன்னா அது எந்த விதமான அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் பூமியில் உள்ள பரப்புகளில், நிலப்பரப்புகளில் ஏற்படக்கூடியது. அந்த அதிர்வுகள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு என்ன செய்யுது? பூமி இரண்டாக என்ன செய்யும்? பிளந்து அதில் என்ன செய்யும்? மேலே இருக்கிற பரப்புகளில் காணப்படுகிறது எல்லாம் உள்ளே என்ன செய்யும்? ஈர்ந்து இழுக்கப்படும். இப்போ இந்த டேமேஜ் வர்றதுனால நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய லைஃப் எல்லாமே என்ன செய்யுது? பாதிக்கப்படுகிறது. The study of the earthquakes is called seismology. The instrument which measures the intensity of an earthquake is called the seismograph. The intensity and strength of earthquakes is measured on the Richter scale. இப்போ நாம் இந்த எர்த்குவேக்கை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிஸ்மோலாஜி. இது இருக்கிற மெஷர்மெண்ட்டு, அந்த இதோட அறிகிறது வைக்கிறது எல்லாத்தையுமே நாம் என்ன சொல்லி அழைக்கிறோம்? சிஸ்மோகிராஃப் அப்படிங்கிறத அழைக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற எந்த அளவுக்கு நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு சொல்கிறதுக்கு தான் என்னது ரிக்டர் ஸ்கேல் என்னச்சது யூஸ் பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணுறதுக்கு ரிக்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. The place from where an earthquake originates is called its focus. The place above the focus on the surface of the earth is called the epicenter. The strength of an earthquake is the maximum at or near the epicenter. முக்கியமாக ஒரு மையத்தில் இருந்து தான் என்ன செய்யும்? இந்த பூமி அதிர்ச்சி ஆரம்பிக்கும். அந்த மையத்தை மையமாக ஒரு இதை பாயிண்ட்டை வச்சு அந்த ஃபுல்லாக சுற்றியில் இருக்கிற சர்க்கிளில் தான் என்ன செய்யும்? நிலங்கள் எப்படி இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் மேம் கொடுத்துருக்குற அந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பூமி அதிர்ச்சி என்ன செய்யுது ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ சுற்றியில் இருக்கிற இடங்கள் என்ன செய்யும்? பாதிக்கப்படுகிறது. Earthquakes can occur suddenly without any warning. On 26 January 2001, a massive earthquake occurred in Bhuj in Gujarat. About 20,000 people died and lakhs were injured. நார்மலாக வந்து எந்த எர்த்குவேக் வருதுன்னா அதுக்குள்ளே எந்த விதமான அறிகுறிகளும் என்ன செய்யாது? இருக்காது. 2001 ஜான்வரி 26 குஜராத்தில் மிகப்பெரிய என்ன செய்து பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சினால் 20,000 மக்களுக்கு மேலே என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. நிறைய பேருடைய சொத்துக்கள் எல்லாம் நிலப்பகுதியில் எல்லாமே என்ன செஞ்சது? பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை தடுக்கக்கூடிய வந்தால் என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் இருக்கணும், அது வந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். We can take the following precautions during and under an earthquake. First point, come out of your house or school, building and move to an open area immediately. இந்த பூமி அதிர்ச்சி மாதிரி வீடெல்லாம் பில்டிங் எல்லாம் ஷேக் ஆனிச்சுன்னா உடனே நாம் என்ன செய்யணும்? இந்த பில்டிங்கை விட்டு என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். செகண்ட் பாயிண்ட், சிட் அண்டர் எ ஹெவி டேபிள், இட் இஸ் டிஃபிகல்ட் டு மூவ் அவுட். வெளியே நம்ம வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற டேபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அடியில் என்ன செய்யணும்? இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், ரிமைன் க்ளோஸ் டு த வால்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹெட். எந்த விதமான இது
அதிகமாக அந்த செவுறு ஓரமாக நம்ம போய் நிற்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கீப் அவே ஃப்ரம் விண்டோஸ், மிரர்ஸ் அண்ட் சீலிங் ஃபேன். அதுக்கு போல் அந்த ஃபேனு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அடியில் நம்ம நிற்கிறது, கண்ணாடி இந்த மாதிரி இருக்கிற பொருள்களுக்கு அடியில் இருக்கிறத தவிர்த்து விடணும். டூ நாட் யூஸ் த லிஃப்ட் ஆஃப்டர் அண்ட் எர்த்குவேக். முக்கியமாக அந்த நேரத்தில் வேகமாக நம்ம வெளியே போகணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, லிஃப்ட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. கீப் அவே ஃப்ரம் ட்ரீஸ், எலக்ட்ரிக் போல்ஸ் ஆர் ஒயர்ஸ். அது மட்டும் இல்லை, ட்ரீ, எலக்ட்ரிக் ஒயர் போகிற இடம், போல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன்னா அதிர்ச்சி ஏற்படும் போது எல்லாமே என்ன செஞ்சிடும், முறிஞ்சு கீழே விழும். டூ நாட் சிட் இன்சைட் எ கார் ஆர் எ பஸ். அதுபோல் பஸ்ஸு, காரு இந்த மாதிரி இருக்கிறதுல உள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படியான இதோடைய வழி எந்த மாதிரி எர்த்குவேக் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இதில் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம சோஷியல் நோட் எடுத்து கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். டேக் யுவர் நோட். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நீங்கள் சோஷியல் நோட்டில் லெசன் 10 போட்டு ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ஸ்பெல் எழுதிட்டீங்க. இப்போ நவ் யூ ரைட் த செகண்ட் ரோமன் லெட்டர். பேஜ் நம்பர் 61ல் டி இருக்குது பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லி. டி 1 to 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. மேம் சொல்ல சொல்ல நீங்கள் என்ன செய்யலாம், இப்போவுமே எழுதுனீங்கன்னா இதை ரைட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின்ஸ் எல்லாருமே நீங்கள் எழுதுறது பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன பண்ணணும், ப்ளூ பெனில் யூஸ் பண்ணுங்கள். நேம் த மெயின் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். முக்கியமான இயற்கை அழிவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஃப்ளோட்ஸ், ட்ரவுட்ஸ், சைக்ளோன்ஸ், எர்த்குவேக் அண்ட் சுனாமிஸ். வெள்ளப்பெருக்கு, வறட்சி, அடுத்து சைக்ளோன்ஸ், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிஸ். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த 5 தான் நம்ம படிக்கணும். ஸ்பெல்லிங் படிச்சிருப்பீங்கல்ல, வெரி குட். செகண்ட் கொஸ்டின் போட்டுக்கோங்க. வாட் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ஃப்ளோட்ஸ். என்ன முக்கியமான காரணம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதுக்கு? ஆன்சர் ஃப்ளோட்ஸ் occur due to heavy rainfall and due to the overflowing of rivers. அதிகமான மழை பெய்கிறது இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆறு வெள்ளம் அதிக மழை பெய்யும் போதும் என்ன செய்யும், குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ மழை அதிகமான என்ன செய்யும், நிறைஞ்சு என்ன செய்யும், போகும். இது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். Distinct between focus and epicenter in the context of an earthquake. கொஸ்டின் எழுதிட்டிங்கன்னா ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறுத்தி நிதானமாக எழுதிக்கிட்டே வாங்க. 4th லெசன் கம்ப்ளீட் பண்ண பிறகு அது கூட தான் 10th லெசன் மேம் எழுத சொல்லியிருக்கிறேன். யாரும் பேஜஸ் லீவ் பண்ண வேண்டாம். கண்டினியூவாக இதுக்கு அடுத்து எழுதிக்கிட்டு வாங்க. ஹேண்ட் ரைட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நிறுத்தி நிதானமாக பார்த்து எழுதுங்க. ஆன்சர் ப்ளூ பெனில் ரைட் பண்ணுங்கள். Focus is the point at which an earthquake originates. ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்படுதுன்னா அதோட ஒரு மையமத்தை தான் என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ். Epicenter is the point above the focus on the surface of the earth. Epicenter அப்படிங்கிறது ஃபுல்லாக அதோட என்னது, அந்த மைய பகுதியை வச்சு பூமியில் நிலப்பரப்புகளை சுற்றிலும் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறதா எபிசென்டர் சொல்கிறது. 4th கொஸ்டின் பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் ஏ சுனாமி? சுனாமி எப்படி வருது? இது வரைக்கும் நம்ம இந்த லெசனை இந்த பேராகிராஃபை படிக்கலை. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர், ஏ சுனாமி இஸ் ஏ ஹியூஜ் வால் of water from the sea rushing at high speed towards the coast caused by an earthquake or volcanic activity under the sea. அதாவது கடல் பரப்பில் அடியில் வந்து நில நடுக்கமோ எர்த்துக்கோக்கோ இல்லை எரிமலை வெடித்தாலோ என்ன செய்யும், அதோட இதில் வேகமாக அந்த தண்ணி என்ன செய்யணும், சுழற்றி வந்து எங்கே வரும்,
நிலப்பரப்புக்கு தான் வரும். அப்போ கடல் பகுதிக்குள்ளே பூமி எதிர்ச்சி இந்த மாதிரி ஏற்பட்டால் அது அந்த தண்ணியெலாம் என்ன செய்யும், சுழன்று என்ன எங்கே வரும், நிலப்பரப்பு. அதனால் கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளில் என்ன செய்யுது, சுனாமி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த தண்ணி என்ன செய்யும், ரொம்ப ரஷ்ஷாக வேகமாக என்ன செய்யும், உள்ள ஸ்பீடாக என்ன செய்யுது, வருது. இதை தான் நாம் என்ன செய்கிறோம், சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க. இன்றைக்கி ஈவினிங்கே இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன செய்யணும், படித்து நீங்கள் என்ன செய்யணும், பாராமல் எழுதி பார்க்கணும். மேம் ஒவ்வொரு கிளாஸும் நடத்தும் போது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே வரேன். அந்தந்த கிளாஸ்க்கு அந்தந்த ஹோம்ஒர்க் நீங்கள் படித்து எழுதிக்கிட்டே வந்தால் தான் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 4 கொஸ்டின்ஸு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் படித்து அழகாக என்ன செய்யணும், எழுதி பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம். வெரி குட். தேங்க்யூ.